வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்னைக்கு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: குழம்பு தூள், தனி மிளகாய் தூள், சின்ன வெங்காயம், இதை வந்து நான் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். 3 தக்காளி, 3 பழமாக பார்த்து தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட். நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காய் கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு சோம்பு, சீரகம், கொஞ்சமாக கசகசா. குக்கரில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகுனதும் ஹால் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம், கல்லுப்பு தேவையான அளவு, தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, இது குழம்பு தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் மட்டன் வேக வைக்கும் போதே நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் வேக வைப்பேன், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வேகத்துக்குள்ள நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் கூட சோம்பு, சீரகம், கசகசா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம், தக்காளி, நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே. இப்போ வந்து மட்டனை சேர்த்துக்கலாம். வேக வச்ச மட்டனை தண்ணியோட சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டுக்கிறேன். குக்கர் நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்சியை கலக்கிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது உப்பு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உப்பு எனக்கு பத்தலை. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஃபைனலாக நான் கொத்தமல்லி கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு குழம்பு. அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீட்டில் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சக்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.